கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதம் தந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 27, 28 ஆகிய வசனங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் எல்லாரும், இந்த பூமியில இருக்க எல்லா ஜனங்களும் தேவ சாயலாக உருவாக்கப்பட்டவர்கள். ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போது தேவனுடைய மகிமையை இழந்து போயிட்டார்கள். பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார். இழந்து போன மகிமை மீட்டு கொடுக்க தேவகுமாரனை வெளிப்பட்டார். நாம் எல்லாரும் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறிக்கப்பட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள் வரும்போது மறுபடியும் அவருடைய சாயலை நாம் அடைகிறோம். இந்த புதிய நாளிலும் வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார், நம்மளை உருவாக்கி ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டம், இன்றைய உலகம், இன்றைய மக்கள், ஒரு குடும்பத்துல 4 பேர் இருக்கிறாங்க. அந்த 4 பேருக்குள்ள இருக்கிற பிரச்சனையை பார்த்தா உலகமே வெடிச்சிரும். அந்த அளவுக்கு பிரச்சனை. என்னன்னு கேட்டா, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, கடன், வியாதி, பலவீனம், போராட்டம், நஷ்டம், மரணம், தற்கொலை எண்ணங்கள், பயம், எத்தனை ஒரு பெரிய லிஸ்டே வருது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம தேவ சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கோம். தேவன் நம்மை சிருஷ்டித்தார். அவரை மறந்து உலகத்துக்குள்ள காரியத்தில் போய் சிக்கிக் கொள்ளும் போது ஆபத்து வருது. பிரச்சனை எப்போ வருது, ஆபத்து எப்போ வருது, நம்ம வாழ்க்கையில ஏன் போராட்டம் வருது, ஏன் நிம்மதி இல்லை, ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் நிறைய நேரத்திலே கேள்விகள் இருக்கும். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று பிரசங்கில் எழுதப்பட்டிருக்கு. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் வேதத்தை தியானிக்கிறோம், வேதத்தை நாம் தியானித்து ஜெபிக்கிறோம், எல்லாம் கரெக்டு தான். நம்ம வாழ்க்கையிலே எங்க பிரச்சனை, எங்க போராட்டம், ஏன் நிம்மதி இல்லை, ஏன் குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்விகள், பல காரியங்கள். இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு இந்த வாக்குத்தத்தம் மூலியமா பேசுகிறார். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நேரா 12 அதிகாரம் ஆபிரகாமை அழைத்து வேறு விரித்து ஆசீர்வதித்தார். இயேசுவை மறுபடியும் பழைய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன், புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா, அதுக்கப்புறம் அப்போஸ்தலரிலிருந்து வெளிப்படுத்தின விசேஷரிய பரிசுத்த ஆவியானவர், திரியேக தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இதான் சத்தியம். நம்ம எப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமோ, அவருடைய சாயலுக்குள்ளே நம்ம எப்போ இருக்கிறோமோ, புது சிருஷ்டியா நம்ம எப்போ இருக்கிறோமோ, அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது நம்ம மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவருடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார்.
அவரை போலவே நம்மளை உருவாக்குனார். இந்த பூமியிலே நம்ம நிறைய காரியத்தை உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். வாக்குத்தத்தம் கேட்டாலும் சில குடும்பத்துல சமாதானம் இல்லை. வாக்குத்தத்தம் கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் செல்போன் எடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. கேட்ட அந்த பிரசங்கம் நான் கேட்டுட்டேன், இன்னொரு பிரசங்கம் கேட்க போறேன் அப்படிம்பாங்க. ஆனா இருதயத்துல பார்த்தா சில நேரத்துல குழப்பங்கள், சில நேரத்துல நிறைய காரியங்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன அது என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிக்கும் போது உலக கவலை, உலக மயக்கம், உலகத்தில் உள்ள இச்சையான காரியம், எதை எடுத்தாலும் ஆசைப்படுறது. ஆதாம் ஏவாள் எங்க விழுந்து போனாங்க? எந்த பழம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அந்த பழத்தை சாப்பிடும் போதுதான் விழுந்து போனாங்க. இன்னைக்குள்ள செய்தியில நம்ம கொஞ்சம் தியானிப்போமே. ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா பலுகி பெருகி. அதான் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பலுகி பெருகணும். தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது, நம்முடைய சாயலாக உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவங்க பலுகி பெருகணுமா. அதான் தேவ சித்தம். ஆசீர்வாதம் அப்படின்னா பலுகி பெருகணும். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில பலுகி பெருகி பூமியை ஃபுல்லா நிரப்பத்தக்கதாக ஆசீர்வாதம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார், பலுகி பெருகுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பிறந்த எத்தனையோ கோடிக்கணக்கான குடும்பம் இருக்கு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால ஜெனிபிக்கப்பட்ட பிள்ளைகள், உயிர்ப்பிக்கப்பட்ட பிள்ளைகள், கிறிஸ்துனுடைய சாயலை உடைய பிள்ளைகள் எல்லாம் ஜெனிபிக்கப்பட்டு தேசம் முழுதும் பரவி இருக்கு. பலுகி பெருகி இருக்கிறார்கள். கிறிஸ்துக்குள் நாம் பலுகி பெருகி இருக்கிறோம். பூமியை நிரப்பி, பூமியை நிரப்பணுமா? எப்படி நிரப்பணும்? நம்ம எல்லாரும் கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அவருடைய சாயலுக்குள்ள இருக்கணும். அவருடைய சாயல்ல எல்லாமே இருக்கு. அது தேவ சாயல். ஹல்லேலூயா. பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சகல அதிகாரமும் நமக்கு கொடுத்திருக்கார். கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம், கீழ்ப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப சகலவற்றையும் கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்து ராஜா, அந்த அதிகாரம் இருக்கு. அவருடைய பிள்ளை, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழும்போது நம்மளும் இந்த பூமியில சகல காரியத்திலும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல்லா காரியத்திலுமே ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் போது நம்மளையும் ஆசீர்வதிப்பார். ஏன்னா கீழ்ப்படுத்தி என்று எழுதப்பட்டிருக்கு. கீழ்ப்படுத்தி அப்படின்னா நிறைய ரகசியம் இருக்கு அதுல. என்னைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து போனாங்களோ எல்லாமே இழந்து போயிட்டாங்க. ஆனாலும் மறுபடியும் மீட்பின் திட்டம் நம்ம வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணுமா? அவருடைய சாயல் நமக்கு இருக்கு. அவருடைய வார்த்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே தேவனுடைய வார்த்தை வல்லமையாம், ஜீவனமாயும், அக்னிமாயும் புறப்பட்டு வரும். அவருடைய வார்த்தை உயிர்ப்பிக்கும். அவருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியத்திலே விருத்தி இல்லாம இருக்கோ கேளுங்க. பலுகி பெருகி என்று சொன்னீங்கப்பா. எங்க வாழ்க்கையில பலுகி பெருகணும்ப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்றார். சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்தால் நம்ம அந்த பூமியில சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து கேட்போமா? அப்பா என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா.
பூமியிலே மனுஷனை உருவாக்கப்பட்ட நாளிலே தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பூமி முழுவதும் நிரம்பி இருக்கு. எப்படி? ஆதாம் ஏவாளை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஆதாமனுடைய சந்ததி, அதுக்கப்புறம் ஒவ்வொரு சந்ததியா வந்துட்டே இருக்கு. அப்புறம் ஆபிரகாமை வேறு பிரிக்கிறார். அதுக்கப்புறம் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். என்று அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருப்பா. உங்க பிள்ளைகளை இந்த நாளில் ஆசீர்வதிங்க. நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் இந்த வாக்கு தத்தங்கள் அப்பா எங்களோட வாழ்க்கையிலே நாங்க கிறிஸ்துனுடைய சாயலுக்குள்ள வரணும்ப்பா. உங்க சித்தத்துக்குள்ள நாங்க வரணும்ப்பா. பிந்தின ஆதாமாக வெளிப்பட்டீங்கப்பா. உங்க சாயலுக்குள்ள நாங்க வரணும்ப்பா. புது சிருஷ்டிகளை மாத்தினீங்க. நன்றிப்பா. யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறாங்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ குமாருடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறீங்கப்பா. குமாருடைய சாயல் எங்களுக்கு தாங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. உங்க வல்லமையினால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தால் போடுங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்புங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துறோம். நன்றியோடு துதிக்கிறோம், சொதிக்கிறோம்ப்பா. உங்களோட ரத்த கொட்டைகள் வேலடித்து மூடி மறைத்த பாதத்துல சிறு பிள்ளைகள் முதல் கொண்ட முதியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற விஷயம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரனாலும் நிரப்புங்க. குமாருடைய ஆவியால் நிரப்புங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி விடணும். துதிகான மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமா திருப்தியா கர்த்தர் கொடுத்து நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுடைய ஊழியக்காரத்துடன் ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064182 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக தினம் 1 நிமிடமாக ஜெபிங்கள். தூங்கும் முன்பா ஜெபிக்கிறோம், அதிகாலை வேலை ஜெபிக்கிறோம். அனைத்து வீடியோ கேளுங்க. கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.